Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 applications of differential calculus exercise 7.2 fifth sum. Okay students, right, fifth sum, fourth sum, fifth la fourth Roman letter. Okay, parametric form கொடுத்திருக்கு. X is equal to cos t, y equal to 2 sin square t கொடுத்திருக்கு. at t is equal to என்ன கொடுத்திருக்கு, pi by 3 கொடுத்திருக்கு. இதை சப்ஸ்டிட் பண்ணி முதல்ல பாயிண்ட் கண்டுபிடிச்சிரு. x is equal to cos pi by 3, y equal to 2 sin pi by 3 அப்படின்னு எழுதி மேலே ஸ்கொயர் போட்டுக்க, ஹோல் ஸ்கொயர். ரைட், இப்போ x equal to cos pi by 3ன்றது 60, cos 60 அப்படின்றது 1/2. அதே மாதிரி y equal to 2 into sin, இது 60 √3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும், 2 into √3, 3 ஆயிரம், இது 4 ஆயிரம், அடிச்சிட்டோம்னா 3/2 அப்படின்னு வருது. தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. தேர்ஃபோர் பாயிண்ட் அப்படின்றது பாயிண்ட்டுன்னு எழுதினா கூட போதும், இன்டர்செக்ஷன் எழுதினா இன்டர்செக்ஷன் ஆங்கிள் கிடைக்கும், அதனால் வேண்டியதில்லை, சும்மா பாயிண்ட்டுன்னு எழுதினா போதும். 1/2 கமா என்னது 3/2, இதுதான் ஒரு செட்டு ஆன்சர். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி டிவைடி கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டை போட்டோன்னா தான் என்ன கிடைக்கும், m கிடைக்கும். அப்போ x is equal to cos t, இது y equal to 2 sin square t, இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. dx by dt, dx by dt, cos tக்கு பார்த்தா மைனஸ் sin t, dy by dt 2 2s are 4 sin t ன்னு எழுதிட்டு sin tக்கு பார்த்தோம்னா cos t அப்படி எழுதணும். இப்போ கணக்குள்ள எழுதியில dy by dx, ஒய்க்கு உள்ளதை முதல்ல எழுதிட்டு கீழே தான் எக்ஸுக்கு உள்ளதை எழுதணும். dy by dt, dx by dt அப்புறம் எழுதணும் கீழே. வெறும் மைனஸ் sin t, மைனஸ் மைனஸ் கேன்சல், sin sin கேன்சல், 4 என்ன இருக்குது, cos tன்னு இருக்குது, cos t. இப்போ dy by dx போட்டு அட்டு என்னது pi by 3 அப்படின்னு போட்டோம்னா தீட்டாக்கு பதிலாக டீக்கு பதிலாக t equal to pi by 3ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரு. 4 டீக்கு பதிலாக போடணும், cos pi by 3, 4 into 1/2 அடிச்சுட்டா என்ன வந்துடும் 2. இதாண்டா தம்பி m, புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ m கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட், இப்போ ஈக்குவேஷன் ஆஃப், நான் இது டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறேன். பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்டு, 1/2 3/2, இந்த பாயிண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ரைட், அப்போ y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1, y மைனஸ் y1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2. But 2y minus 3/2, 2x minus 1/2, 2 cancel, 2 cancel. அப்போ என்ன வந்துடும், y minus 3 equal to 2x minus 1, 2x minus y minus 1 plus 3 equal to 0, 2x minus y plus 2 equal to 0, which is required equation of tangent. Next one, normal. Okay, the equation of normal, 1/2 3/2, y minus y1 minus 1/m into x minus x1, three by 2 minus 1/2 into x minus 3/2, sorry 1/2, 1/2, 2y minus 3/2 minus 1/2 into 2x minus 1/2,
சரிங்களா சொல்கிறது? அப்போ பொறுமையாக செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா இது வெறும் 2 அப்படின்றத கேன்சல் வேண்டிய இந்த 2 கேன்சல் பண்ண முடியாது. -1/2 இதில் வந்து இந்த 2வையும் இந்த 2 வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கிராஸில் போச்சுன்னா 2 × 2y - 3 ஈக்குவல் டு -1 × 2x - 1. அப்போ 4y - 6 ஈக்குவல் டு -2x + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. தப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ ஒரு தடவை செக் பண்ணிக்க. 2x + 4y - 6 - 1 ஈக்குவல் டு 0. அப்போ 2x + 4y - 7 ஈக்குவல் டு 0, which is required equation of normal. Thank you students.